Assalamualaikum, hi friends, welcome to Jamsheed's Lifestyle. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா போன வீடியோவோட கண்டினியூஷன் தான். போன வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இது ஏற்காடு சீரிஸோட பார்ட் 2 வீடியோ தான் பார்க்குறோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு டெஸ்டினேஷன் வந்து எங்களுக்கு பீக்கூ பார்க் போகலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணி வந்திருந்தோம். அங்கே போயிருந்தோம். ஏன்னா அங்கே நிறையா பேட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும், பாப்பா என்ஜாய் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக. ஒரு ஆளுக்கு வந்து என்ட்ரி டிக்கெட் வந்து 300 rupees, எங்கள் 4 பேருக்குமே சேர்த்து 1200 ஆச்சு. பாப்பாக்கெலாம் ஃப்ரீ தான். உள்ளே போயிட்டோம். உள்ளே போனோடனே நிறையா வந்து இந்த ஃபோட்டோ இன்ஸ்டாகிராமபிள் பிளேஸ்லாம் நிறையா இருந்துச்சு. நிறைய இடத்துல வந்து நாங்கள் வீடியோஸ்லாம் எடுத்தோம். இங்கே வந்து ரொம்ப ஜூ மாதிரி பெரிய பெரிய அனிமல்ஸ் இல்லாமல் குட்டி குட்டியாக இந்த ஹென், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கோழி, அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன முயல், இந்த மாதிரிலாம் வந்து நிறையா இருந்துச்சு. முக்கியமாக நாங்கள் இங்கே வந்ததே வந்து பாப்பா எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் கரெக்டாக வந்து பீக்கூ பார்க்கில் என்டர் ஆனவுடனே வந்து பாப்பா வந்து தூங்க ஆரம்பிச்சிட்டா. ஏன்னா வந்து அவள் எப்போவுமே மதியம் தூங்குகிற டைமில், அதனால வந்து அவள் தூங்கிட்டு அவளை தூக்கிட்டே தான் அலைகிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா வந்து அந்த ஃபிஷ்க்கு ஃபீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருந்துச்சு. ஆனால் வந்து அது ஒருத்தவங்களுக்கு 2 பேருக்கு சேர்த்து வந்து டிக்கெட் 100 rupees. சரி, இருந்தாலும் வந்து எல்லோரும் ஃபிஷ்க்கு ஃபீட் பண்ணுறதை பார்த்தா ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி நானே ஹஸ்பண்ட் வந்து பே பண்ணிவிட்டு உள்ளே போயிருந்தோம். அந்த இடமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இவ்வளோ ஃபிஷ் வந்து நம்ம பக்கத்தில் வந்து சாப்பிடக்குள்ளே எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. ஃபுட் வந்து லிமிட்டடாகவே கொடுத்துருந்தாங்க. நான் மோஸ்ட்லி ஒரு பூனை, ஒரு கோழியை கூட தூக்க மாட்டேன். அதனால வந்து அந்த ஃபிஷ் வாயில் வந்து அந்த ஃபுட் கொடுக்குறங்கிறது எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. பாதி வந்து வேஸ்ட்டாக கீழே தான் போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா என் ஹஸ்பண்ட் வாங்கி நான் போடுறேன் கொடு அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நாங்கள் வந்து இந்த சைட் போகிறதுனால ஒரு நிறையா ஃபிஷ் வந்து எங்கள் சைடே வந்து நின்றுட்டு இருந்துச்சு. அந்த வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஃபிஷ்க்கெலாம் ஃபீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்து அங்கே ஹார்ஸ் இருந்துச்சு. அது வந்து குட்டி குதிரை. பாப்பா வந்து எஞ்சிட்டா, அவளை கூப்பிட்டு போகலான்னு பார்த்தேன். ஆனால் வந்து பெரியவங்களாம் அலோடு இல்லை, குட்டி குதிரை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவளை மட்டும் தனியாக அனுப்ப முடியாதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்தாச்சு. அங்கே நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிற மாதிரி நிறைய இடம்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அங்கெல்லாம் நின்று கொஞ்சம் கொஞ்சம் வீடியோஸ், ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு தான் வந்து முக்கியமான பாட்டே, அந்த பேர்ட்ஸ்லாம் இந்த இன்ஸ்டாகிராம்லலாம் பார்த்துருப்போம்ல, கையில் வச்சுருப்பாங்களே, அந்த பிளேஸ் வந்து இதுதான் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லி போயாச்சு. போனவுடனே வந்து ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் அந்த லவ் பேட்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து தனித்தனியாக வந்து உள்ளே ஃபுல்லாக வந்து மூடி வச்சுருந்தாங்க. அதுக்குள்ளே வந்து போய் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பேர்ட்ஸ்லாம் வந்து கையில் உட்காருன்னு சொன்னாங்களா, அதுக்காக வந்து ஒரு இது மாதிரி போட்டிருந்தாங்க. அந்த தண்ணியில் வந்து ஏதோ ஜெர்ம்ஸ்லாம் அழிக்கிற அந்த ஆன்டிசெப்டிக் இருக்குது போல், அதில் வந்து கால் வச்சு தான் உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாமே வந்து உள்ளே போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். உள்ளே என்டர் ஆனவுடனே வந்து நிறையா பேர்ட்ஸ், குட்டி குட்டி பேர்ட்ஸ் வந்து நிறையா இருந்துச்சு. அந்த கிளை மாதிரி எல்லாமே ஆர்டிஃபிஷியலாக வந்து தானாகவே உருவாக்கி வச்சுருந்தாங்க. நிறைய பேர்ட்ஸ் வந்து உட்காந்துருந்துச்சு. இங்கே உள்ள பேர்ட்ஸ்லாம் வந்து ஃப்ரெண்ட்லி பேர்ட்ஸ், யாருமே கத்தாமல் பயப்படாமல் இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லியே தான் அனுப்புகிறாங்க. எல்லாருமே வந்து மோஸ்ட்லி வீடியோ எடுத்துகிட்டே தான் இருந்தாங்க. நாங்களும் வந்து வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வந்து பார்த்துட்டு 3 பார்ட்டாக இருக்கும். உள்ளே என்டர் ஆனதுக்கப்புறமா வந்து கையில் வந்து ஒரு ஃபுட் மாதிரி கொடுப்பாங்க, சீட்ஸ் மாதிரி. அது வந்து வாங்கிட்டு நம்ம கையை நீட்டினா தான் வந்து பேர்ட்ஸ்லாம் நம்ம கையில் வந்து உட்காரும். அதனால வந்து எனக்கு, ஹஸ்பண்ட்க்கு, என் மாமனார் எல்லாருமே வந்து கையில் வாங்கிக்கிட்டோம். எல்லாத்தையும் உட்காருதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி. ஃபுல்லாகவே வந்து பார்க்க சூப்பராக இருந்துச்சு. அந்த ஃபுட்ஸ்லாம் வாங்கிட்டு அப்படியே நாங்கள் நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மொத்தம் வந்து 3 பார்ட் மாதிரி இருந்துச்சு. 3 தனித்தனி இடம் மாதிரி. போகிறதுக்கு வந்து தனித்தனியாக வந்து ஒரு அப்படியே பாத்வே மாதிரி வச்சுருந்தாங்க. அதே இடத்துல வந்து போயிட்டு வர மாதிரி. ஃபஸ்ட்டு வந்து என் ஃபாதர் இன் லா மேலே வந்து குருவிலாம் உட்காந்துருந்துச்சு. அதை பார்த்து பாப்பா வந்து பயந்துட்டா. அவள் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவான்னு நினச்சோம். ஆனால் அவளுக்கு பயமாக இருந்துச்சு போல். அம்மா இந்த ஏதோ உட்காருதுன்னு சொல்லிட்டே இருந்தா. அதுக்கப்புறமா வந்து எனக்கு வந்து பெட்ஸ்னாலே ரொம்ப ரொம்ப பயம். நான் எதையுமே தொடவே மாட்டேன். என் கையில் வந்து உட்கார்ந்தோடனே எனக்கு செம்ம பயமாக இருந்துச்சு. அதோட வந்து எனக்கு ஃபுட்டே வேணாம்ப்பா, நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் தான் வந்து ஃபுல்லாக, என் ஹஸ்பண்ட் கையில் தான் நிறைய பேர்ட்ஸ் வந்து உட்காந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து நிறையா பேர்ட்ஸ் வந்து வந்துச்சு. அது எல்லாத்தையுமே வந்து அப்படியே வாயால் சொல்லவே முடியாது. நான் வீடியோவாக போட்டிருக்கேன், அப்படியே பாருங்கள்.
நெக்ஸ்ட்டு இந்த பெரிய பேர்டு வந்து ரொம்ப லிமிட்டடாக தான் இருந்துச்சு. ஒரு 3-4 கிட்ட தான் இருந்துச்சு. இது வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட உட்காந்து ஒரு லிட்ரலி ஒரு 20 மினிட்ஸ் வந்து அவங்க மேலேயே உட்காந்து கிடந்துச்சு. நிறைய பேர் வந்து ஃபுட் கொடுத்துட்டு வான்னு சொல்ல ஹஸ்பண்டை விட்டு போவதுக்கு வந்து மனசே வரல. ரொம்ப நேரம் வந்து ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா பக்கத்தில் ஒருத்தவங்க கேட்டோன்னே இவங்களே தான் வந்து அந்த பேர்டை எடுத்து அவங்க வந்து ஷோல்டரில் விட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அது போச்சு. நெக்ஸ்ட்டு இந்த பேர்ட்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே வந்து வெளில வர இடத்துல வந்து நிறையா வந்து இன்னும் வந்து விதவிதமான பேர்ட்ஸு இந்த ஹென் மாதிரிலாம் நிறையா வச்சுருந்தாங்க. எல்லாமே பார்த்துட்டே வந்தோம். அப்படியே பார்த்துட்டே வந்து அப்படியே அந்த பாத்வேல வந்து நிறையா ஃபிஷ் டேங்க்கில் வந்து பெரிய பெரிய ஃபிஷ் டேங்க்கில் நிறையா ஃபிஷ்ஷஸ்லாம் இருந்துச்சு. பாப்பா அதை தான் கொஞ்சம் மீன் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தா. அதை பார்க்கவே வந்து நல்லா அட்ராக்டிவாக இருந்துச்சு. அதை அப்படியே வந்து நான் வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். மீன்லாம் பார்த்து அப்படியே வந்து அந்த பேர்ட்ஸ் விட்டு வெளில வந்தாச்சு. அதுக்கப்புறமா ஆக்டோபஸ் மாதிரி ஃபோட்டோ எடுக்க வந்து நிறையா பிளேசஸ் வச்சுருந்தாங்க. அங்கே பாப்பா வந்து ஸ்டைலாக உட்கார வச்சு எடுப்போனா அவள் கோஆப்ரேட்டே பண்ணல, பயந்துகிட்டே இருந்தா. அவங்களாடி நறுக்கம்மா உட்காருமான்னு சொல்லி கெஞ்சிட்டே இருந்தாங்க. கடைசி வரைக்கும் அவள் கோஆப்ரேட்டே பண்ணல. நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா வந்து ஒட்டகம்க்குலாம் வந்து ஃபீட் பண்ணலாம் அப்படின்னு போட்டுருந்துச்சு. முட்டைக்கோஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க. அந்த முட்டைக்கோஸ்லாம் வந்து ஃப்ரீயாகவே கொடுத்தாங்க. பொதுவாக வந்து இந்த மாதிரி நாங்கள் ஆல்ரெடி வண்டலூர் ஜூலாம் போயிருக்கோம். அப்போ வந்து இந்த மாதிரி ஃபீட்லாம் பண்ண முடியாது. இப்போ ஃபீட் பண்ணுறது வந்து ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் அதுக்கப்புறம் பாப்பா கூட ஃபீட் பண்ணா. ஆனால் எனக்கு வந்து செம்ம பயமாக இருந்துச்சு. அந்த வீடியோவில் வந்து பார்த்தாலே தெரியும், நான் வந்து தெரிச்சு ஓடுவேன், எங்கே கடிச்சிருமோ அப்படின்னு சொல்லி ரொம்ப பயமாக இருக்கும். என்ன மாதிரி யாராச்சும் இந்த மாதிரி அனிமல்ஸ்க்கெலாம் பயப்படுவீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒட்டகம்லாம் வந்து ஃபீட் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே வந்து நீர்க்கோழின்னு நினைக்கிறேன், அது பேர் வந்து ஆஸ்ட்ரிச், இங்கிலீஷில் தான் சரியாக தெரியுது. அதுக்கு வந்து ஃபீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஏதோ கீரை மாதிரி வச்சுருந்தாங்க. அதையும் கொடுத்தோம். அது வந்து வாங்கும்போது செம்ம ஸ்ட்ராங்காக வந்து டக்குன்னு கொத்துற மாதிரி வாங்கும். அது பார்க்கக்குள்ளே பயமாக இருந்துச்சு. சில்ட்ரன்ஸ்லாம் பக்கத்தில் போவேணாம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. அதோட கழுத்து வந்து கரெக்டாக அது வளைச்சி வாங்கும்போது வந்து பார்க்க சூப்பராக இருந்துச்சு. அப்படியே வந்து வெளில வரக்குள்ளே வந்து நிறையா இந்த மாதிரி விதவிதமான பேர்ட்ஸ், அதுக்கு நேம் நிறையா வந்து எழுதி வச்சுருந்தாங்க. எல்லாமே வந்து அப்படியே பொறுமையாக நடந்து பாத்வேல நடந்து பார்த்துட்டு வந்துகிட்டே இருந்தோம். நெக்ஸ்ட்டு வந்து கரெக்டாக வெளில வரதுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து மசாஜ் மிஷின் இருந்துச்சு. நாங்கள் ஏற்கனவே வந்து போன இயர் வந்து ஊட்டி போக்குள்ள வந்து தண்டர்வல்லில் வந்து இந்த மசாஜ் எடுத்துக்கிட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பைக்கில் அந்த டயர்டு, அதுக்கப்புறம் எனக்கு ஃபுல்லாக டயர்டாக அப்புறம் வந்து நாங்கள் 4 பேருமே வந்து மசாஜ் எடுத்துக்கிட்டோம். பெர் பர்சனுக்கு வந்து 150 காசு போனால் போகுது அப்படின்னு சொல்லி செம்மையாக இருந்துச்சு மசாஜ் பண்ணது. அப்படியே உடம்பு முதுவலிலாம் அப்படியே போன மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து என் மாமனார் மாமியார், அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட், நான் ரெண்டு பேராக வந்து மசாஜ் எடுத்துக்கிட்டோம். பாப்பா வந்து ஃபுல் மட்டை செம்மையாக தூங்கிட்டே இருந்தா. இந்த வீடியோவே கொஞ்சம் லாங்காக போயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்ட் 3ல வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ ஃபுல்லாகவே வந்து பீக்கு பார்க்கில் எடுத்த எல்லாமே தான் இருக்குது. நம்ம சேனலில் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. நம்ம சேனலில் பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பார்ட் 3ல பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.